அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. ஓட்ஸை வந்து பிரிக்கிறாங்க. திமுக வெற்றி பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு முக்கியமான காரணமாகவே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல இளைஞர் அவர் வந்து இந்த வைப்பு பண்ணுறது, சாங் பண்ணுறது அந்த கேட்டகரி கிடையாது. இந்த 2 பேரையும் பிடிக்கல, திமுகவையும் பிடிக்கல, அதிமுகவையும் பிடிக்கல. வேற யாருன்னா வந்து ஒரு மாற்று அரசியல், நல்ல அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு ப்ளஸ் அடிப்படையில் விஜயோட ரசிகர். இப்போ இது 2ம் சேர்ந்தவொடனே அந்த ஆசை அவ்வளோ இருக்குது. இன்றைக்கி காலையில் வந்துட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து பிரேக் அடித்தாப்புல வந்துட்டு ஹெல்மெட்டை கட்டிட்டு நீங்கள் என்னப்பா சொல்லுப்பானோன்னு ஹெல்மெட் கோட்டீஸ்வரன் தானு சொல்லிட்டு பேசினார். தாவேக்காவோட கட்சியில் இருக்கார். ஏன் விஜய் என்ன மேலே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அப்போது அங்கே ஒரு சிலர் லேட்டாக வந்து தாவாக்கி வந்தார். என்கிட்ட வழி சண்டை வச்சு என்ன அங்கேருந்து அப்புறப்படுத்தினார். நீ யார், ஐடி கார்டு இருக்குதா, உன்னை யார் உள்ளே விட்டுது? இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இல்லைனாலுமே அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு கண்டிப்பாக விழும். அது வந்து எவ்வளோன்னு தெரியல. இன்றைக்கி ஒரு நாள் 25ன்றாங்க, ஒரு நாள் 15ன்றாங்க. நான் நிறைய கிராமங்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். நான் புதுசாக எதையும் சொல்லலை. போய் பார்த்துட்டு வந்து என்னோட தனிப்பட்ட அனுபவத்தில் 234 தொகுதியிலையுமே கேண்டிடேட்ஸ் போட முடியல. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ரியாலிட்டியை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு சூழலில் அவங்க வந்து தலைமை கிட்ட வலியுறுத்துறாங்க, நம்ம வந்து ஏடிஎம்கே கூட்டணி போகலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. இன்னைக்கு சிபிஐ வந்து கிட்டத்தட்ட இதுதான் நடந்திருக்குதுன்னு சொல்லுது. என்ன அப்படின்னா, இவங்க நிறைய வீடியோஸ் விஷுவல்ஸை கொடுக்கல, மறைச்சிட்டாங்க. அந்த எவிடன்ஸ் வந்து ஜனநாயகன் படம் ஷூட்டிங்காக அவங்க ஷூட் பண்ண நிறையா விஷயங்கள் வந்து அதில் இருக்கா? கரூர் போலீஸ் ஒரு சிலர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். போலீஸ்க்கு வந்து அப்போ வந்து பயம். ஏன்னா இது அரசியலாக போகுது, திமுக ஆட்சிக்கு இது கெட்ட பேராக திரும்பிச்சுன்னா நமக்கு சிக்கலுன்னு சொல்லிட்டு அவங்க பெருசாக அதை விசாரிக்கலை. ரெண்டாயிரத்தி 26 தேர்தல் வந்து 4 முனை போட்டி. அதாவது ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறது வந்து தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் தலைமையில் இந்த எலெக்ஷனை அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்த புதுசில் இருந்ததுக்கும் இன்றைக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க சொந்த கட்சிக்காரர்களே நிறைய இடங்களில் பேசுகிறாராம், வந்த புதுசில் நமக்கு இருந்த அந்த ஆதரவு இன்றைக்கி இல்லை, மக்கள் மத்தியிலே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்களே பேசுகிறாங்க. செய்திகள் வருதுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இந்த ஒரு இம்பேக்ட் இருக்குது, அதனால தான் செய்தியாக வருது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கல சூழலில் தமிழக வெற்றி கழகம் கண்டெஸ்ட் பண்ணுறது அதிமுகவுக்கு தான் பெரிய பாதிப்பு. திமுக வெற்றி பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. திமுக வெற்றி பெறுறதுக்கு திமுக வெற்றி பெறுவதற்கு ஏன்னா ஓட்ஸை வந்து பிரிக்கிறாங்க. திமுக வெற்றி பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு முக்கியமான காரணமாகவே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு காலையில் வந்துட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து பிரேக் அடித்தாப்புல முன்னாடி வந்து பால் பாக்கெட்டு, லஸ்ஸி எல்லாம் வச்சுருக்காப்புல வந்துட்டு ஹெல்மெட்டை கட்டிட்டு நீங்கள் என்னப்பா சொல்லுப்பானோன்னு ஹெல்மெட்டை கோட்டீஸ்வரன் தானு சொல்லிட்டு பேசினார். தாவேக்காவோட கட்சியில் இருக்கார். ரொம்ப உரிமையாக ஏன் நான் அப்படி பேசுகிறீங்க, ஏன் விஜய் அண்ணா மேலே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாகரிகமாக ரொம்ப மரியாதையாக பேசினாப்புல. அப்புறம் அதை தாண்டி வந்து நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியும், நீங்கள் பிடிக்குது, நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் பிடிக்குது, ஆனால் நாங்கள் புது கட்சி எங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் பைக்கை ஓரம் நிறுத்திட்டு பேசும்போது கடைசியாக போகும்போது ஒரு சில வார்த்தைகள் சொன்னாப்புல. இப்போ எங்கள் மாவட்டம் நான் விழுப்புரம், இப்போ இங்கே கொஞ்ச நாள் இப்போ இருக்கிறேன், திருப்பி அங்கே போயிடுவேன். எப்போ வேட்பாளர் யார் என்ன எதுவுமே தெரியல, ஏன் இவர் இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறாருன்னு தெரியல. ஒன்று. 2வது வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ணால் எங்களுக்கெல்லாம் எதனா பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், அவர் பிரச்சாரம் பண்ணாததே எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்கள் இப்படி இருக்கும்னு நினைக்கல அப்படின்றார். அவர் என் மேலே கேட்ட கேள்விகள் விமர்சனம்லாம் தம்பி என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையுமே வச்சுட்டாப்புல, வச்சுட்டு இதையும் ஒத்துக்கிறாப்புல. அப்போ நான் கேட்டேன், அப்போ இப்போது 1 கோடி 2 கோடி ஆகும் செலவு பண்ணுறதுக்கு, உங்கள் தலைவரும் இவ்வளோ பணம் இருக்கான்னு கேட்குறதா தகவல் வருது. இப்போது இந்த தோற்று போயிட்டாங்கன்னா கடனாளி ஆகிடுவாங்களப்பா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஆமாண்ணா அது சிக்கல் தான், ஜெயிச்சிட்டா பரவாயில்ல எம்எல்ஏ, தோற்று போயிட்டாங்கன்னா எங்கள் ஆளுங்க கொஞ்சம் கடனாளி ஆகிடுவாங்க.
இப்போ எனக்கும் ஆசை தான் நிற்கணும்னு, ஆனால் எனக்கு அந்தளவுக்கு வருமானம் கிடையாது. எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொந்தக்காரர், அவர் ட்ரை பண்ணுறாரு. நான் வந்து இந்த பால் காலையில் போடுறது, அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்விக்கி அது மாதிரிலாம் ஓட்டுறேன் அப்படின்னு. உண்மையில் அந்த தம்பியை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. பல வருடங்களுக்கு முன்னாடி நானும் அப்படி தான் இருந்தேன். அதை பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல இளைஞர். அவர் வந்து இந்த வைப்பு பண்ணுறது, சாங் பண்ணுறது அந்த கேட்டகரி கிடையாது. இந்த 2 பேரையும் பிடிக்கல. திமுகவையும் பிடிக்கல, அதிமுகவையும் பிடிக்கல. வேறு யாருனா வந்து ஒரு மாற்று அரசியல், நல்ல அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு, ப்ளஸ் அடிப்படையில் விஜயோட ரசிகர். இப்போ இது 2ம் சேர்ந்தவொன்னே அந்த ஆசை அவ்வளோ இருக்குது. அந்த தம்பி வந்து 3 நிமிஷம் என்கிட்ட வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் நான் ஒரு சில கேள்விகள் கேட்கும்போது ஆமான்னு ஒத்துக்கிட்டு போகிற அந்த தன்மை இருக்குது, அந்த புரிதல் இருக்குது. அப்போ கடைசியாக நான் சொன்னேன், உங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி, பணம் செலவு பண்ணணும் இல்லைப்பா, உங்கள் அண்ணன் வந்து முகத்தை காட்டினாவே போதும். ஏன்னா அண்ணா வந்து எம்ஜிஆர் கிட்ட பணம் கேட்கல, ராமச்சந்திரா உன் முகத்தை காட்டு, அதை வச்சு நான் கட்சியை வளர்த்துக்கிறேன்னு தான் சொன்னார். கலைஞர் வந்து எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டார், எம்ஜிஆர் வந்து உழைப்பு தரான்னாரு. அப்போ இவர் வந்து ஆர்கனைசிங்கு இதெல்லாம் வந்து எழுத்து பணம் அந்த கணக்கு வழக்கு அதெல்லாம் கலைஞர்கிட்டையும், உழைப்பு வேர்வு அந்த பர்செப்ஷன் அந்த ஈர்ப்பு இதெல்லாம் வந்து எம்ஜிஆர்கிட்டையும் 2 பேர்கிட்டேருந்து 2 விஷயத்தை வாங்கி தான் திமுகன்ற ஒரு கட்சி அன்றைக்கி முன்னாடி வந்தது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு தான். நான் எங்கள் அண்ணன் வரமாட்டேன்றேன். அப்போ அந்த அந்த கேள்வியை நான் திருப்பி கேட்குறேன், உங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு உழைச்சி உங்களை ஆளாக்கி விடணுமா, இல்லை நீங்களாம் உழைச்சி ஆல்ரெடி பணக்காரராக வசதியாக இருக்கிற உங்கள் அண்ணனை ஆளாக்கி விடணுமான்னு கேட்டால், ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டுண்ணே, எனக்கு புரிஞ்சு போச்சுண்ணே, நாங்கள் எங்கே தப்பு நடக்குது. ஆனால் மனசு கேட்கலண்ணே, நான் என் ஓட்டை போடுவேன். இந்த தேர்தல் என்ன தான் ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். சமீபத்தில் கூட கூட்டணியெல்லாம் போனால் கூட நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் எதுவுமே இல்லை, அவரும் வெளில வரல, கூட்டணியும் இல்லைன்னும் போது நிறைய பேர் டல்லாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பி கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்ட அந்த 2வது கேள்வி, இப்போ 3 விஷயங்கள் நடக்கும். 1, விஜய் அவர்கள் தனித்தே வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகுது. என் பார்வையில், என் தனிப்பட்ட பார்வையில் 100க்கு 90% அதுக்கு வாய்ப்பு இல்லை. 100க்கு 90% வாய்ப்பு இல்லை. 10% எதுக்கு கொடுக்குறீங்க? மிராக்கிள் கேன் ஹேப்பன் எனி டைம். சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போனவங்க கூட உயிரோடு தாங்கிறான்னு பொழைச்சி வந்தது. கோமாவில் ஒருத்தர் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறாங்க பொழைக்காதுன்னு. ஒரு பள்ளத்தில், பெரிய பள்ளம், உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் தெரியல, பள்ளத்தில் ஆம்புலன்ஸ் விட்டோன்னு தலையில் டங்கு நிச்சு கோமா திருப்பி ஆகி பொழைச்சிக்கினார். இப்போ இதெல்லாம் வந்து டாக்டரே கை விட்டதுக்கப்புறம் பொழைச்சிக்கிற கேஸுக்குது. அந்த மாதிரி வியூக வகுப்பாளர், அரசியல் வல்லுநர்கள், பத்திரிகைகள் கைவிட்ட கேஸு தாவேக்கா பொழைச்சிக்கலாம். நம்ம கடவுள் கிடையாது. 100% இப்படி தான் ஆகும். ஆனால் 90% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 10% இருக்குது. வியூக வகுப்பாளர்களும் கைவிட்டாங்களா சார்? கூட்டணியில் யாருமே வரலைங்களே, அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலை. இப்போ நட்சத்திர ஒரு கட்சினா வந்து நட்சத்திர பேச்சாளர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள் இருப்பாங்க. இப்போ அந்த கட்சியில் எத்தனை நட்சத்திர பேச்சாளர், நட்சத்திர வேட்பாளர் இருக்கிறார்? நாஞ்சில் சம்பத் இருக்கு, விரல விட்டு எண்ணில. சரி, நாஞ்சில் சம்பத் நட்சத்திர பேச்சாளர், நட்சத்திர வேட்பாளர், அவர் ஜெயிச்சிருக்கிறாரா அண்ணா? சரி, கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் இருக்கார், நட்சத்திர வேட்பாளர் வச்சுக்கலாம். செங்கோட்டையன் போய் பேசினா நிறைய பேர் புரிஞ்சு ஆரவாரமாகி வைப்பு பண்ணி ஸ்பீக்கரில் பாட்டு போட டான்ஸ் ஆடுவாங்களா? இதை கருத்தை நாங்கள் தலைவரிடம் எடுத்து கூறினோம். அப்பொழுது அதை பற்றி அவர் என்ன சிந்திக்கிறார் என்றது அந்த நேரம் எங்களுக்கு புரியவில்லை. பட் அதுக்கப்புறமா நானாச்சும் கொஞ்சம் வார்த்தைலாம் வரும், அவரது இன்னும் ஸ்லோவாக இருக்கும் பேசுகிறது. ஸோ நட்சத்திர பேச்சாளர்னு பார்க்கும்போது கொஞ்சம் பேர் குவாலிஃபை ஆவீங்க. சரி, ஆதவ நட்சத்திர பேச்சாளரில் வச்சுக்கலாமா இல்லை நட்சத்திர வேட்பாளர் வச்சுக்கலாமா? சார் இப்போ அவர் பேசுகிறதே பிரச்சனையாக இருக்கிறதுனால அதுதான் ஒரு சிலர் இருக்கிறாங்க இல்லைங்களா, டைம் பாம் எத்தனை போய் வேறு வீட்டில் வேணால் சொந்த வீட்லேயே வச்சுருவாங்க. அவர் செல்ஃப் டெட்டினேட்டர், என்னது இல்லை செல்ஃப் இம்ப்ளோடர். அவருக்குள்ளேயே வச்சுக்குவார். தாவாக்காக்குள்ளேயே கண்ணி வெடி வச்சு தாவாக்காவே காலி பண்ணுற வேலையை தான் பண்ணுறாரு. ராஜ்மோகன் நட்சத்திர பேச்சாளர், நட்சத்திர வேட்பாளர்னால் அருமை நண்பருக்கு காசு பணம் இல்லாதவர். தம்பி ரமேஷ் சூப்பராக பேசுவாப்புல, அங்கே நட்சத்திர பேச்சாளர். அதே மாதிரி முஸ்தஃபா அருமையான பேச்சாளர், ஓரளவுக்கு பண வசதி இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவங்க கூட இல்லை, வெளியில் வந்துட்டார். நிறைய இழந்துருக்கிறாங்க அவங்க. சார் காரைக்குடியில் பிரபு சார், அவர் நீங்கள் ஒரு 5 பேர் அது மாதிரி வச்சுக்கலாம். காரைக்குடியில் பிரபு, அப்புறம் தனபால் அவர்களோட மகன், அவங்களாம் அந்த சொந்த செல்வங்களை கொஞ்சம் செலவு பண்ணி தேர்தலை அணுகுவாங்க. 10 பேர் தாண்டலைங்க, 10 பேர் தாண்டலை. ஒரு நட்சத்திர வேட்பாளரும்
லிஸ்ட் ஆஃப் ஸ்டார் கேம்பெயினர்ஸ் அப்படின்னு டிஎம்கே ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும், ஏடிஎம்கே ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும். ஏடிஎம்கே 40 பேர், டிஎம்கே 40 பேர் கொடுப்பாங்க. இப்போ அதிமுக எடுத்திங்கன்னா அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், தமிழிசை, வானதி, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி, விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இப்படியே போயிட்டே இருக்கும். வளர்மதி, கோகுல இந்திரா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன், அப்புறமா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ். ஒருவேளை சௌமியாவும் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இல்லை சௌமியாவும் நிற்கிறாங்கன்னா அவங்க ஒரு வேட்பாளர், நட்சத்திர வேட்பாளர். அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் கட்சியில் 3-4 பேர் ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள், பேச்சாளர் கிடையாது. தேர்போகி பாண்டி, இல்லை சிவகங்கையில் இருக்கிற வேட்பாளர், இல்லை மதுரையில் ஒரு சில வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை, பேச்சாளரும் யூஸ் பண்ணலாம், இல்லை வேட்பாளரும் யூஸ் பண்ணலாம். இது செந்தமிழன் இருக்கிறாரு, இங்கே சென்னையில் ஜெயக்குமார் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தஞ்சாவூர் எடுத்திங்கன்னா காமராஜ், 2 காமராஜ் இருக்கிறாங்க. 2 பேருமே வந்து 30,000 ஓட்டு வாங்கினவங்க போன தேர்தலில். அதாவது எல்லா இடத்துலையும் வாங்கினதோட அதிகமாக வாங்கணும். 30,000 ஓட்டு தூக்கி அதிமுக கிட்ட போட்டால் ஒருத்தநாடு தஞ்சாவூர் அதிமுக ஜெயிக்குது. டெல்டாவில் திமுக கோட்டையில் அமமுக வந்து இங்கே நின்றுந்ததுன்னா திமுக அவுட்டு. இப்போது டிஆர்பி ராஜாக்கே அவர் தொகுதி டஃபாகும் அமமுகவால். இப்போ இப்படி இருக்குது. இந்த சைடு நீங்கள் எடுத்துங்க, திருச்சி சிவா, கேஎன் நேரு, மகேஷ் பொய்யாமொழி, ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின், இந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். கனிமொழி அவர்கள், தமிழன் பிரசன்னா, ராஜீவ்காந்தி, பரந்தாம வந்து பட்டியலின வேட்பாளர். அதை தாண்டி எம்எல்ஏ, வழக்கறிஞர், பேச்சாளர், ஊடகத்தில் இன்றைக்கி வேட்பாளரும் ஸ்டாரு, சிட்டிங் எம்எல்ஏ. இந்த மாதிரி நீங்கள் மேயர், பட்டியலின ஆள். நீங்கள் கூட்டணி கட்சியிலேயே நிறைய ஸ்டார் இருக்காங்க. சிபிஐ, சிபிஎம்லாம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்க. திருமாவளவன் அவர் ஒரு ஸ்டார், வன்னியரசு அவர் கொஞ்சம் நல்லா பிரச்சாரம் பண்ணக்கூடிய. காங்கிரஸில் ஒரு 4-5 பேர், கார்த்தி சிதம்பரம் நல்லா பிரச்சாரம் பண்ணுவார், பிரச்சனை கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. யூ நேம் இட், த கமல், அதை அவரும் மறந்துட்டோம். மக்கள் நீதி மையம், செந்தில் பாலாஜி வந்து எல்லாத்துக்கும் மேலேங்க. நட்சத்திர வேட்பாளருக்கும் மேலே, நட்சத்திர பேச்சாளருக்கு, அது நட்சத்திர செயல்பாட்டாளர் அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இதில் ஆதவ் மாதிரியே அங்கே திமுகலையும் ஒருத்தர் இருக்கிறார், 2-3 பேர் இருக்கிறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். சார் இவர் விழுப்புரம் தொகுதி, அவர் இப்போ பொன்முடி, கரெக்டாக சொன்னீங்க. அவர் எப்படின்னா டைம் பாம்பு எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல போய் வைங்கன்னா ஐயா போகும்போது நம்ம பார்டர்லேயே உடஞ்சிச்சின்னுவார். அப்புறம் சேகர் பாபு அவர்கள் டிஃபன் பாக்ஸு கூட்டு மாதிரி எதனா ஒன்று கையில் கொடுத்தீங்கன்னா வெடிக்குதா இல்லைன்னு வீட்லேயே வச்சு பார்த்துக்குவார். சொந்த இடத்துலையே தூய்மை பணியாளர் எதிர்த்துட்டாரா, சாலை ஓரமாக இருக்கிற அந்த ஏழ்மையில் இருக்கிறவங்கள தூக்கி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை, ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து நல்லதா ஒரு அரசியல்வாதிக்கு? அது மாதிரி ஆட்கள் ஆதவர்ஜினா மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க திமுகவில். அதிமுக விட இப்போ சிவி சண்முகம் அந்த மாதிரி வர சிவி சண்முகம் பேசுறது வந்து அது வாக்காளர்களை வெறுப்பேற்றாதுங்க. மாதர் சங்கம் அது இதெல்லாம் போய் பண்ணலாம். நடிகை சும்மா வந்து நீங்கள் ரொம்ப, அதாவது எதுவுமே இல்லாத மாதிரி அப்பற்ற ஒரு விஷயம், யாரோ போய்ட்டு ஒரு கற்பழிப்புன மாதிரியோ, இல்லை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கொலை மாதிரியோ, இல்லை சாதி பிரச்சனை, இல்லை வந்து மலம் கலந்த தண்ணியை வந்து குடிக்கிற தண்ணியில் ஊற்றிட்டாங்க, அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை நிறைய இருக்குது. நடிகைக்கு கஷ்டமாக இருக்குது, தான் வழக்கு தொடரட்டும், அவர் மீது நடவடிக்கை, அவ்வளோதானே. அரசியலே மாற்றிற அளவுக்குலாம் இல்லை. அதே மாதிரி நயினாரம் வாய் விட்டார், அதனாலே ஒன்றும் அரசியல்லாம் மாறப்போடல. எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இது தெரியாமல் நயினாரை பாவம் அடிச்சிட்டோமே, முறையாக தானே பேசியிருக்காரு மனுஷன் பாவம், அப்படி போயிடுச்சு. அதனால் இதெல்லாம் அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் டங்கு ஸ்லிப் ஆகும் அவருக்கு. திடீர்னு ஆப்பிளுக்கு ஓட்டு கேட்டாலும் கேட்பார் கடைசி நேரத்தில் மாம்பழத்துக்கு பதிலாக. சரி, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அந்த நேரத்தில் ஒரு 2 நாள் செய்தி ஜோக் ஆகுமே தவிர்த்து ஒரு அரசியல் வாக்கு போகிறது, ஓசி பஸ்ஸுன்னு கிண்டல் பண்ணுறது வேறு, மக்களை பண்ணுறது இது அவங்க டங் ஸ்லிப்பில் இல்லை வந்து ஏதோ ஒரு கிண்டல் பண்ணுறன்னு பேரில் போய் மாட்டிக்கினது வாய் விட்டு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே சார், ஆனால் இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இல்லைனாலுமே அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு கண்டிப்பாக விழும். அது வந்து எவ்வளோன்னு தெரியல. இன்றைக்கி ஒரு நாள் 25ன்றாங்க, ஒரு நாள் 15ன்றாங்க. 25லாம் இல்லை, அது வந்து நம்மக்கிட்ட அவங்க திணிக்கப்பட்ட மூளை செலவு செய்யப்பட்ட விஷயங்கள். கிராமங்கள், நான் நிறைய கிராமங்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். நான் புதுசாக எதையும் சொல்லலை. போய் பார்த்துட்டு வந்து என்னோட தனிப்பட்ட அனுபவத்தில் கிராமங்கள்லையோ விவசாய நிலங்கள்லையோ தாவேக்கா பொசிஷன்லேயே கிடையாது, ரேஸ்லேயே கிடையாது. 10% வாங்குறதுக்கே கஷ்டம். 10 கஷ்டம்ன்றீங்க? கஷ்டம் கிராமப்புறங்களில். நகரங்களில் வாங்குவாங்க, கிராமங்களில் 10% தாண்டதே கஷ்டம். டெபாசிட் நிறைய இடத்துல போகிறது உறுதி.
கிராமப்புற தொகுதி இல்லை. இது ரிசல்ட் வர அன்னைக்கு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், நம்ம அன்றைக்கி அதை அப்பவும் பேசுவோம். சார் அப்போது அவங்களோட வாக்கு சதவீதம் வந்து எந்த விதத்துலையும் ஏடிஎம்கே பாதிக்காதா? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. முதல்ல வந்து என்ன பேச போகிறதுனா, அதிமுக திமுக எதிர்ப்பு என்பது அதிமுக. திமுகவை விஜய் எதிர்க்கிறார். அதனால் விஜய் வந்து அதிமுகவோட எடுக்கிறாருன்னு இது ஒரு பேச போகிறது. ஆனால் விஜய் வந்து பாஜகவே எதிர்க்கிறார், இல்லை எதிர்க்கிறதா சொல்லிக்கிறாரு. அப்போ பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுன்றது திமுகக்கே போகாது, விஜய்க்கும் போகும். இளைஞர்கள் 2 பேருமே பிடிக்கல. யாரை? முதல்வர் ஸ்டாலின் அவர்களையோ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோ இளைஞர்கள்கிட்ட பெரிய அளவில் ஈர்ப்பு இல்லை. இது நிதர்சனம். அந்த ஓட்டு விஜய்க்கு போகுது. இப்போ இதனால் பாதிப்பு 2 கட்சிகளுக்குள்ள அவர் வாங்க போகிறார். அதுக்கப்புறம் விளிம்பு நிலையில் இருக்கிற இடத்துல வந்து விசிகாவோட ஓட்டை விஜய் பிரிக்கிறார். நாம் தமிழர் கட்சி ஓட்டை கொஞ்சம் எடுக்கிறார். அப்போ திமுக ஓட்டையும் எடுப்பார், அதிமுக எல்லா கட்சியிலேருந்தும் ஓட்டு எடுக்க போகிறார். எதிர்ப்பு அப்படின்ற வாக்கு ஒண்டி கிடையாது, எல்லா கட்சியிலேருந்தும் எடுக்கிறாருன்னு போது பெரிய இம்பேக்ட் இருக்காது. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா மாறிடும், இல்லை மக்கள் இதுவே இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இதே ஆட்சி இருக்குமே தவிர்த்து விஜய் கேனாட் மேக் எ மேஜர் சேஞ்ச். விஜயால் வந்து திமுக ஜெயிக்கிறதையோ இல்லை அதிமுக ஜெயிக்கிறதையோ தடுக்க முடியாது. ஒரு தொகுதியில் வேணால் ரிசல்ட்டை மாற்றி விடலாம். இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேணால் அதிமுக கிட்ட டஃப்பாக்கி திமுகவை ஜெயிக்க வைக்க முடியும் செங்கோட்டையின் மூலிமா ஒரு பெரிய வேட்பாளரை போட்டு. இப்போது பெரம்பூரில் வேணால் விஜயே நிற்கிறாருன்னா அங்கே திமுக கிட்டே இருக்க அந்த சீட்டு அதை விஜய் எடுத்துன்னு போயிடுவார். இப்போ வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா நிற்கிறார், நிறைய செலவு பண்ணுறாருன்னா மேபி திமுகவுக்கு ஈஸியாக இருந்த ஒரு சீட்டை 2 பேரும் டைட் பண்ணும்போது அதிமுக அவங்க ஓட்டை ஒண்டி வாங்கி கூட ஃப்ளூக்கில் உள்ளே பூந்து ஜெயிக்கலாம். நான் வார்த்தை ஃப்ளூக்குன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். சைக்கிளில் சம்மந்தமே இல்லாமல் உள்ளே பூந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் போட்டு காயின் போயிடும். இதெல்லாம் நடக்கும். பட் மற்றபடி முதல்வரை மாற்றுறது, முதலமைச்சராக எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக வர்றதை மாற்றுறதோ இல்லை இன்றைய முதல்வர் திருப்பி முதல்வராக தொடர்றதையோ விஜயால் மாற்ற முடியாது. விஜய் மாற்ற போகிறது லோக்கலில் எம்எல்ஏ லெவலில், அதுவும் எல்லா தொகுதியிலும் இல்லை, ஒரு சில தொகுதிகள். ஸோ விஜயோட ரோல் இதுதான். ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின் சார். சார் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நான் எப்படி கேட்குறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே இந்த கொஸ்டினில் நான் கேட்கணும்னு நினச்சது இருக்குது சார். என்னென்னா அதிமுக கூட்டணி வேணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வலியுறுத்துறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா, ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆதரவு, தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு சமீப நாட்களாக இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருது. ரீசெண்டாக வந்து அந்த இவர் வெளியே அந்த கல்யாண நிகழ்வு அட்டன் பண்ணது, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அதில் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா, களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், இப்போ அவங்க எலெக்ஷன் வேலையில் இறங்கியிருப்பாங்களே, அந்த வேட்பாளர்கள் எங்களால் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஈடு கொடுத்து ஓட முடியல, பண பலத்திலிருந்து எல்லாத்துலேயுமே எங்களால் ஈடு கொடுத்து ஓட முடியல, கட்டமைப்புலேருந்து எல்லாம். மூணாவது, நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அந்த நபர் உங்ககிட்ட, அந்த தாவேக்காவை சார்ந்தவர் உங்ககிட்ட சொல்லியிருந்தார்ல, எங்கள் பகுதிக்கு வந்து பிரச்சாரம் கூட பண்ணலை அப்படின்றது, அது ஒரு மெயின் ரீசன். இன்னொன்று என்னென்னா, 234 தொகுதியிலையுமே கேண்டிடேட்ஸ் போட முடியல. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ரியாலிட்டியை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு சூழலில் அவங்க வந்து தலைமை கிட்ட வலியுறுத்துறாங்க, நம்ம வந்து ஏடிஎம்கே கூட்டணி போகலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. ஸோ இது ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, ஏடிஎம்கே கூட கூட்டணி போகலான்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? அது வாய்ப்பு. எடப்பாடி பழனிசாமி வேணான்னு வரும். அதாவதுங்க, ஒருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். இபிஎஸை பொறுத்தவரைலாம் என்னென்னா, ஃபஸ்ட்டில் அந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா, ஏன்னா பேர் கெட்டு போயிருக்கு அப்படின்றது அவரோட புரிதல். விஜய் அவர்களுக்கு இன்றைக்கி பேர் கெட்டு போயிருக்கு. இப்போ விஜயை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா திமுக ஒரு சிலதை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டே வந்திருந்தால் அது கதை வேறு. இன்னொன்று, விஜய் வந்து கம்மி சீட்டுக்கு வரமாட்டார். அப்போ அதிக சீட்டை கொடுத்து, இப்போ அந்த தொகுதி 50 தொகுதி கொடுக்குறீங்கன்னா தாவேக்காக்கு 50 தொகுதிக்கு யார் செலவு பண்ணுறது? இப்போ 50 தொகுதின்னா எப்படி பார்த்தாலும் தேர்தல் செலவு ஒரு 600 கோடி ஆகிடும். யார் அந்த காசு செலவு பண்ணுறது? அப்போ தான் நீங்கள் திமுக சண்டை செய்ய முடியும். சார், ஆனால் 50 தொகுதியே அதிகம்ன்றீங்களா தாவேக்காக்கு? தொகுதின்றது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 600 கோடி ஆகும் குறைஞ்சபட்சம். நான் சொல்கிறது இன்னும் நல்லா தாராளமாக சொல்லுங்கன்னா 1000 கோடி ஆகும். 1000 கோடியை தூக்கி தாவேக்கா கிட்ட கொடுக்கறதுக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டு போகிறோம். ரெட்டலையில் எங்கள் கட்சிக்காரங்க செலவு பண்ணிட்டு போகிறாங்க. நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டு இவ்வளோ பிகுவாக இருக்கிற ஆளை தொங்கி அதுக்கப்புறம் உங்களாலன்னுவீங்க? சரி, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது சார். தொண்டர்கள் நான் இதை தான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். என்னோடய கோபமோ இல்லை என்னோடய விமர்சனமோ 100 விழுக்காடு விஜய் அவர்கள் மீது கிடையாது.
விஜய் அவர்களால் பாதிக்கப்படுறவங்கள நான் கரூரில் பார்த்ததுனால தான் என்னோட கோவம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இன்றைக்கி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து அந்த 20 மீட்ரு ஸ்லோவாக வண்டி எடுத்துன்னு போனது பதிவாயிருக்கு, அதனால தான் அந்த நெருக்கடி வந்ததுன்னு. இதை நான் அன்னிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபோட்டோஸோடு நான் அன்றைக்கி காட்டியிருக்கிறேன் என்னோடய பழைய காணொலியில். இன்றைக்கி சிபிஐ வந்து கிட்டத்தட்ட இதுதான் நடந்திருக்குதுன்னு சொல்லுது. என்ன அப்படின்னா இவங்க நிறைய வீடியோஸு விஷுவல்ஸை கொடுக்கல, மறைச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து அங்கே இருந்தவன், என் உயிருக்கு தப்பிச்சு ஓடி வந்தவன், எப்படி நான் உட்காந்து வீடியோ விஷுவல் எடுக்க முடியும்? இப்போ எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா, நான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடினவங்கள நானும் ஒருத்தன். கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் நானும் காவு தான். 43 நான். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்குறேன். குழந்தைங்களெல்லாம் பார்த்தோன்னா என் மனசாட்சி வந்து எனக்கு தாங்கலை. இப்படி ஒரு அரசியல் தலைவரை நான் இதுவரையிலும் பார்த்ததில்ல. அந்த கோவம் ஒரு பத்திரிகையாரன் விட்டுருங்க, நான் ஒரு சாதாரண மனுஷன், எனக்கும் உடம்பு தான் ஓடுது. ஒரு ஆத்தா அப்போ ஒரு குழந்தை செத்த உடனே கதறி அழுகிறத பார்க்க முடியும், என்னால் தாங்க முடியல. நான் மென்டல் மாதிரி நான் அழுதுன்னு இருந்தேன் அன்றைக்கி, ஒன்றும் முடியல. அதுக்கப்புறமா அங்கே இருந்து ஒரு சில பேரால் அப்புறப்படுத்தப்பட்டேன். நான் லைவ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து ஃபோன் பண்ணுறவங்களுக்கு ஒன் இண்டியா தமிழ், ரிப்பப்ளிக்கு, அப்புறம் வேறு ஏதோ கலைஞர் டிவி, எதுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பேசுகிறவங்களுக்கு தகவல் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எந்த சேனல்லேருந்து ஃபோன் பண்ண, இந்த சேனல் அந்த சேனல் இல்லை, அங்கே நான் இருக்கிறது தெரிஞ்சு அன்றைக்கி 7-8 இது. அப்போது அங்கே ஒரு சிலர் லேட்டாக வந்த தாவாக்கி வேணார் என்கிட்ட வழி சண்டை வச்சு என்ன அங்கேருந்து அப்புறப்படுத்தினாங்க. நீ யார், ஐடி கார்டு இருக்குதா, உன்னை யார் உள்ளே விட்டுது, ஏன் அங்கே இருக்கிற போலீஸுக்கு அவங்களுக்கு தெரியாதா? நான் என் சக்திக்கு 3-4 வண்டியை வந்து விலக்கி விட்டு ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டேன். இவனுங்க வெளியில் உட்காந்து ரிப்போர்ட்டர்ஸை மிரட்டுறது உருட்டுற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பிடிச்சானுங்க. எதனா ஃபோட்டோ வந்துச்சா உதவி பண்ண மாதிரி? நான் அதான் சார் கேட்குறேன், உதவி பண்ண முடியல ஆனால் இதை பண்ண முடியுதுன்னா. என்னோடய டிரைவர் அவர் ரவி குரோம்பேட்டில் இருக்கார், அவர் இல்லைன்னா என் நிலைமை வேறு. அங்கே ஒரு 2 பேர் வந்துட்டு பத்திரிகையாளருங்க, அவர் நியாயமாக தான் பேசுவாருன்னு சொல்லிட்டு இருந்து சண்டை போட்டு பண்ணுறான். நீ என்ன பார்த்த? நான் வந்து விஜய் அண்ணா தள்ளி விட்டாருலாம் சொல்லலை. நினச்சதை விட பெரிய பிரச்சனை, நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் செத்துட்டாங்க, இது பிரச்சனை பெருசு, பெரிய பேராபத்துன்னு சொல்கிறேன். இது தாங்கிக்க முடியல. செந்தில் பாலாஜி காரணம், விஜய் அண்ணா காரணம்லாம் அப்போ தெரியல, அப்போ சொல்லலை அங்கே. ஆனால் நான் பார்த்தது உண்மை. இவர் வேணும்ட்டு யமதர்மா மாதிரி பொறுமையாக இன்ச்சு இன்ச்சா அப்படின்னா ஆசை, அப்படின்னா பதவி வெறி, ஜனங்களை தள்ளின்னு போய் நிற்கிறதுக்கு. கூட்டம் மற்ற கட்சியில் வரல, அவங்க ட்ராமா பண்ணுறாங்க, 200-200 பணம் கொடுக்குறாங்க, மனுஷனை வந்து தட்டியில் வச்சு அடிச்சு வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வசதி இல்லை, வக்கு இல்லை, கூட்டம் வரல, அதனால் அவங்க பண்ணுறாங்க. உங்களுக்கு தான் எல்லாம் வருதே சாமி, கௌரவமாக நடந்துக்க தெரியாதா? கொஞ்சம் கூட ஏங்க, நீங்கள் இப்போ ஒரு தேட்டருக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு மனிதர் இன்னொருத்தரை தள்ளின்னு போவீங்களா கை வச்சு? ஒரு சிலர் அதை பண்ணுவாங்க, மேலே விழுவான், இடிப்பான், அவனை நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி பார்த்து அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்போமா? ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா, குழந்தைங்களாம் இது ஊழ்ந்ததுன்னா என்ன, இது நடக்குமா? கோயிலில் நடந்திருக்கா, தேட்டரில் நடந்திருக்கா? இதையே தானே நீ பண்ணாங்க. அம்மா பெரிய வண்டி எடுத்துன்னு போயிட்டு, இருட்டு வேறு, அதில் பெரிய இவர் ஹாங்காங்லேருந்து ஹாலிவுட் ஆக்டர் இவர், ஏன் மூஞ்சி தான் எல்லாருக்கும் தெரியுமே, லைட்டு போட்டுன்னு வர வேண்டியது. லைட்டு போட்டுன்னு உள்ளே வந்திருந்தா எல்லாம் பார்த்துட்டு அங்கேயே பார்த்துட்டு போயிருப்பாங்கள்ல. வேலுசாமி புறத்தில் ஒரு சிக்னல் இருக்குது, அந்த இடத்துலேருந்து ரைட்டில் இங்கே ஒரு சிக்னல் இருக்குது, இங்கே ஒரு ரவுண்ட் ஆனா இருக்குது, அந்த இடத்துல அங்கங்கே பார்த்துருந்தா அங்கங்கே பார்த்தவங்க போயிருப்பாங்க. பொன்னழிப்புக்கு போகிற மாதிரி எல்லாரையும் கூட நாதஸ்வரம் ஒண்டி தான் மிஸ்ஸிங்கு சாருக்கு. வெளில சொன்னால் வெக்கக்கேடு. திமுக பயந்து விஜய் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடாமல் கைது செய்யாமல் விட்டதுனால இன்றைக்கி இது தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இதோட போகாது. இப்போ இந்த கட்சியில் நிற்க போகிறாங்க இல்லையா, அமைச்சர் புள்ள, முன்னாள் வசதியானவங்க புள்ள, கட்சிக்காரங்க பசங்கள்லாம் பாதிப்பாக மாட்டாங்க. ஏதோ பணம் இருக்குது, 1 கோடி 2 கோடி கொடுத்து நின்றுவாங்க. இப்போ நான் பார்த்தேன் இல்லைங்களா, ஒரு தம்பி லசி பால் எடுத்துன்னு போச்சுன்னு காரில், அது பைக்கில், அதிலே இன்னும் கொஞ்சம் கிரேடு மேலே இருக்கிறவங்க, இல்லை அந்த மாதிரி தம்பி கவுன்சிலர் நிற்பான், செலவு பண்ணுவான், கடனாளி ஆயிடும். கொஞ்சம் ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா நகை இருக்குது, அதை விற்று இன்னொரு 40 லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு 80 லட்ச ரூபா 1 கோடி செலவு பண்ணி தோற்று போயிடுச்சுன்னா கடனாளி ஆயிரும்.
இவர் கூப்பிட்டு கொடுப்பாரா? இது நடக்குது சார். இப்போ நீங்க சொன்னது வந்து அப்பட்டமா நடக்குது. ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்த ஒருத்தன் 4 லட்ச ரூபா லோன் எடுத்து பண்றாங்க சார். சார் நம்ம பேசுவோம் சார், என்ன தெரியுமா சொல்லிட்டு போயிடுவாங்க, இவன் வந்து திமுககாரன், இவன் அண்ணா திமுககாரன், இவன் வந்து ஊபி, இவன் வந்து எடப்பாடி, இப்படி சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டு போவாங்க. அதை பற்றி எல்லளவும் கவலை கிடையாது. நம்ம வந்து அறிஞர் அண்ணா வழியில் என்ன அரசியல் பேசணுமோ மக்கள் சார்ந்தது. இதை பார்த்து 4 பேர் சீட்டு நிற்காமல், இப்போ ஒன்று சொல்கிறேன், போர் நடக்குது, எண்ணெய் கச்சா எண்ணெய் விலை ஏறுது, தங்கம் விலை வெள்ளி விலை இறங்குது, ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்குது. உங்கள் விஜய் அண்ணாவை நம்பாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடுங்க, 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த பணம் உங்களுக்கு வட்டியோட அசலோடு அது குட்டி போட்டு உங்கள் கையில் நிற்கும். வயசு இருக்குது, 4 வருஷம் 5 வருஷம் 10 கம்பெனியை நம்பலாங்க. பொது நிறுவனம் நம்பலாம், தனியார் நிறுவனம், நல்ல பேங்க் இருக்கும், இல்லை நல்ல ஆயில் கம்பெனி இருக்கும், இல்லை வந்து ஏதோ ஒரு எஃப்எம்சிஜி இருக்கும், இல்லை ஐடிசி போலி ஒரு பங்கு சந்தை இருக்கும், விலை கம்மியாக கிடைக்கும். ஏன்னா விலை இறங்கியிருக்கு, தில்லுக்கு துட்டு. வெளியிலே வராத ஆளை இருக்கிறத விட பலாயிரம் தொழிலாளிகள் வேலை செய்கிற கம்பெனி பொது நிறுவனமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது, அதில் போட்டால் கூட காசு நிற்கும். இல்லை எதுவுமே வேணாம்ப்பா, தங்கத்தை வாங்கி வீட்டில் வைக்கலாம் அந்த பணத்தை, இல்லை பேங்க்கில் போடலாம், வட்டியாச்சும் வரும். ஆனால் அரசியலில் போய் அவரை நம்பி போட போகிறீங்க. அவருக்கு உண்மையிலே அவரோட தொண்டர்கள் மீது அல்ல அவரோட வேட்பாளர்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த நேரம் திருவாக போய் ஓட்டுவாங்க. உங்களோட தொண்டர்களுக்கு சாதி அடையாளம் கிடையாது, உங்களோட தொண்டர்களுக்கு மத அடையாளம் கிடையாது, யாரும் சீமான்களோ சீமாட்டிகளோ கிடையாது, யாரும் நடிகைகளோ நடிகர்களோ கிடையாது, சாதாரண தொண்டர்கள் ரத்தமும் சதையாக உங்களை நேசிக்கிறாங்க. அவங்கள தேர்தலை நிற்க வச்சுட்டு அவங்களோட வேர்வையிலையும் உழைப்பிலையும் நீங்கள் வந்து முது சவாரி பண்ண பார்க்குறீங்க. நீங்கள் களத்துக்கு போய் அவங்கள வெற்றி பெற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். ஜெயிச்சதுக்கப்புறம் வரேன். யார் யாருக்கு உதவி பண்ணோம்? தலைவன் தொண்டனுக்கு உதவி பண்ணணுமா, இல்லை தொண்டனை காப்பாற்றணுமா, இல்லை தொண்டனுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உழைச்சி தலைவனுக்கு வந்து அப்படியே அலக்கா தூக்கி உட்கார வைக்கணுமா? மாதிரிங்க இது வந்து ஏமாத்துறாரு சின்ன சின்ன பசங்களை. சரி, இது ஒரு சைடு போதுங்க. அரசியல் வந்து அப்போது ஸ்டாலின் ஏமாத்தலையா, குடும்ப அரசியல் பண்ணலையா, எடப்பாடி பழனிசாமி ஊழல்வாதிகளை வச்சு இல்லையா, சசிகலா கூட இல்லை, இந்த புத்திசாலித்தனமான கேள்விகள்லாம் கேட்பாங்க. உண்மைதான். இதில் மறுத்து பேசுகிறதுக்கோ திருச்சி பேசுகிறதுக்கோ எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த 2 திராவிட கட்சிகளில் பிரச்சனை இருக்குது. இந்த 2 கட்சியில் எது நல்ல கட்சி மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. யார் அதிகமாக பொய் சொன்னது, யார் அதிகமாக உருட்டுறது, யார் கம்மியாக உருட்டுறது, யார் கொஞ்சமாக திருடுவா, யார் லம்பாச்சுன்னு போவான்னு ஜனங்க முடிவு பண்ணிக்குவாங்க. இப்போ நான் இங்கே வரேன் தாவேக்காக்கு. கலாச்சார சீர்கேடு பண்ணுறீங்களே நீங்கள் பண்ணுறது கலாச்சார சீர்கேடு. ஒழுக்கம் இல்லாத ஒரு ஒழுங்கினமான அரசியல். என்ன ஒழுக்கம் இல்லாமல்? டைமுக்கு போக மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன், யாரு கூட சேர மாட்டேன், யாரு கூடயும் பழக மாட்டேன், வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன், பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன், வரி கட்ட மாட்டேன், ஃபஸ்ட்டு டே பஸ்ஸோ என் படம் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும். நான் ஒரு எடுத்துக்காட்டா கரியரோட உச்சம் இல்லை, எதுக்கு 200 2000 டிக்கெட்டுக்கு 10 நாள் எக்ஸ்ட்ரா ஓட்டும் அந்த படம், அந்த காசு வந்துடும்ல. 2000 கொடுத்து ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு 200 கொடுத்து 3 வாட்டி தொண்டர்கள் பார்த்துட்டு போகிறாங்க குடும்பமாக. அப்போ குயிக் மணி கேட்குது இல்லை, குயிக் மணி, பிளாக் மணி, அதானே அது. தேட்டருக்காருக்கும் வரும் வருமானமும், கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி வருமானமும் வரும். ஒரு பாப்கார்ன் விற்கிறதுல 3-4 பாப்கார்ன் விற்கும், ஒரு டோக்கன் போட்டதில் 3-4 டோக்கன் போடுவாங்க. இப்படி வர வேண்டிய காசை மொத்தமாக லம்பாச்சுன்னு போகிறீங்கல்ல எல்லாம் சேர்ந்து. இதுக்கு பேர் தான் பெரிய ஸ்டாரா? அப்போ டாஸ்மாகில் 10 ரூபா வாங்கி ஏமாற்றி விற்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சாமி வித்தியாசம்? சரி, படத்தை ரிலீஸ் பண்ண முடிஞ்சுதா? சரி, நம்பி வந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எதனா பண்ண முடியுதா? எதனா ஒரு எம்ஆர் ராதா இருக்கிறாரு, என்றைக்குன்னா ஒரு நாள் ஐயா நடிகவேல் எம்ஆர் ராதாவை பற்றி அவரோட மகன் ராதா ரவி எங்கன்னா ஒரு வார்த்தை தப்பாக பேசியிருப்பாங்க அவங்க குடும்பத்தில் இருந்தவங்க? அவர் ஆடாத ஆட்டலாமா ஆடிட்டீங்க நீங்கள். எம்ஆர் ராதா சேட்டைக்கு முன்னாடி நீங்களாம் பிஸ்கெட்டு, நல்லது கெட்டது, நாத்திகம், அக்னி பகவான் கிண்டல் பண்ணது, சீமான்கள் சீமாட்டிகளை ரசிக்கிறது, எப்படி எத்தாலும் சரி வெள்ளைக்காரனுக்கு நிகர் நடிகவேல் எம்ஆர் ராதா ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது எடுத்தாலும் சரி, வெச்சா குடுமி அச்சா மொட்டை, அதுதான் தப்பு பண்ணலை. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் அப்பா இருந்தார், ஆனால் எந்த அம்மாவுக்கும் துரோகம் பண்ணலையே, எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லையா, அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து தகராறு பண்ணலையே, அண்ணன் தம்பிக்குள்ளே அரசியல் பண்ணி கேவலமாக சண்டை போட்டுக்கலையே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கலாச்சார சீர்கேடு, அரசியலில் சீர்கேடு,
தனிப்பட்ட நபராக வந்து யாருக்கும் உதவாத ஒரு தன்மை. இதெல்லாம் பண்ணிவிட்டு கேட்டால் நான் கரியரோட உச்சம். அதுதான் அந்த பர்செப்ஷனில் மேபி டிப் ஆகுதோ என்னமோ. பாவம் தாவேகா தொண்டர்களோட மனநிலை வந்து உண்மையிலே வந்து விஜய் அவர்களை பற்றி எனக்கு எல்லளவும் கவலை கிடையாது. ஆனால் தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க இல்லையா. திமுகலையும் நம்ப வச்சு ஏமாத்துறாங்க, அதிமுகலையும் நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. நம்ம இதில் போனால் நம்ம ஏமாற மாட்டோம் நம்பி போனாங்க இல்லையா, அவங்களோட நிலைமை அதை விட பெரிய ஏமாற்றத்தை நோக்கி அவங்க போயிட்டுருக்குறாங்க. இது நடக்குதா இல்லையான்னு வாக்கு என்ற அன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. சார் லாஸ்ட் சார் இப்போ நீங்கள் சொன்ன கரூர் சம்பவத்தை பதிவு பண்ணதுனால கேட்குறேன் சார். இன்னொன்று, இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன வருதுன்னா, நீங்கள் கூட சொன்னீங்க நிறையா வீடியோ எவிடன்ஸ் வந்து அவங்க கொடுக்காம விட்டாங்க. சார் அந்த எவிடன்ஸ் வந்து ஜனநாயகன் படம் ஷூட்டிங்காக அவங்க ஷூட் பண்ண நிறையா விஷயங்கள் வந்து அதில் இருக்கா? அதனால தான் அந்த எவிடன்ஸை வந்து அவங்க ஒப்படைக்கல. ஏன்னா முன்ன செய்திகள் வந்துச்சு, ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அவங்க நிஜமாவே ஷூட்டிங்காக அதில் நிறையா கேமரா வச்சு அவங்க தரப்புல நிறையா ஷூட் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு இந்த செய்தியை வந்து கரூர் போலீஸு இதுக்கு சந்தேகம் இருந்திருக்கு. கரூர் போலீஸ் ஒரு சிலர்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்புறம் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து இதை விசாரிக்கிறார். அவர் பத்திரிகையாளர்லாம் களத்துக்கு அனுப்பிச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது போலீஸ்க்கு வந்து அப்போ வந்து பயம். ஏன்னா இது அரசியலாக போகுது, திமுக ஆட்சிக்கு இது கெட்ட பேராக திரும்பிச்சுன்னா நமக்கு சிக்கலுன்னு சொல்லிட்டு அவங்க பெருசாக அதை விசாரிக்கலை. சும்மா நாம்கே வாசத்துக்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டு 2 மாவட்ட செயலரை தூக்குன உடனே மொத்த கட்சியை மாறுவேஷத்தில் மறைமுகமாக இருந்தாங்க. தேடாதவங்களாம் மறைஞ்சு இந்த காலம் அது, புரியுதுங்களா? தேடவே இல்லை அவரை, ஆனால் அவர் மாறுவேஷம் போட்டு மறைஞ்சிருந்தார். அப்படி ஒரு கட்சி, அப்படி ஒரு சூழல் அந்த கட்சி. அதெல்லாம் தாண்டி நக்கீரன் கோபால் அவர்கள் விசாரிக்கும்போது அவருக்கு ஒரு சில தரவுகள் வருது. அவர் ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுறாரு, அம்பலப்படுத்துகிறார். அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த கேள்வி எழுப்புறார். எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன், பட் என்னால் போய் அதை விசாரிக்கவோ அங்கே போய் உறுதி செய்ய முடியல. அதனால் நான் அதை பற்றி பேசலை. ஆனால் அவங்க பெரிய சீனியரு, அவருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, அவர் ஆளை போட்டு அந்த உண்மையை தரவு ஒன்று ஒன்றா சொல்கிறார். அதுக்கப்புறம் அது பேசு பொருள் இல்லை. இப்போ சிபிஐக்குமே வந்து அதே சந்தேகம் இருந்து ஒரு சில விஷயங்களை திருப்பி அவங்ககிட்ட அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை கேமராவில் இருக்கிறது, இல்லை மெயிலில் க்ளவுடில் எங்கே சேவ் பண்ணியிருந்தாலும் அதை வந்து நீங்கள் டெலீட்டே பண்ணியிருந்தீங்க, இல்லை கிராஷ் பண்ணியிருந்தீங்கனாலும் சாஃப்ட்வேரை போட்டு திருப்பி ரிட்ரீவ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ரிட்ரீவ் நிறைய டேட்டாஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக இப்போ நீங்கள் ஒரு சில விஷயத்தை டெலீட் பண்ணணும்? இப்போ சின்ன உதாரணம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். வயசில் எல்லாம் நண்பர்கள், அப்பா அம்மா வீட்டில் இல்லைன்னா நண்பர்களை கூப்பிட்டு பார்ட்டி பண்ணுவாங்க, ரைட்டா? எல்லாரும் பண்ணுவாங்க, சாதாரண விஷயம். ஆனால் அப்பா அம்மா வந்துட்டாங்க இல்லை வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணுவாங்க, பெனையில் ஊற்றி க்ளீன் பண்ணுவான், கற்பூரம் ஏற்றுவான், ஒருத்தன் ஊதுபத்தி கொளுத்துவான், ஒருத்தன் போய் தடையவே இல்லாமல் ஒருத்தன் என்ன பண்ணுவான், சோப்பு போட்டு குளிப்பான், ஒருத்தன் பேஸ்ட் எடுத்து பல்ல வச்சு துப்புவான், பல்ல வச்சு துப்பிட்டு பக்கத்தில் இருக்கிட்ட போய் ஃபோன் ஊதி பார்ப்பான், வாசனை வருதான்னு கேட்பான். இதெல்லாம் நடக்கும்ல. அந்த ஸ்டிக்கரு மூடி கூட இல்லை, ஸ்டிக்கரு மூடி, ஆனால் அதெல்லாம் ஓரத்தில் ஒட்டின்னு இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு பீர் பாட்டிலோட மூடி ஒரு சோஃபா கீழே இருக்கும். அப்புறம் பார்த்தா கறி எங்கேயோ தூக்கி போட்டிருப்போம், அந்த நாயை எடுத்துன்னு போய் பால்கனியில் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் தேடிக்கிட்டு அந்த நண்பர்கள்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடந்துக்குது. அப்போ என்ன பண்ணிங்க? எதுக்கு க்ளீன் பண்ணி டெலீட் பண்ணுறது, துடைக்கிறது, உடைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு பண்ணிங்க? ஏன்னா அந்த வண்டிக்குள்ளே யார் இருந்தா, எத்தனை பேர் இருந்தாங்க, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகல, நமக்கு வேலையும் கிடையாது, ரொம்ப கீழே போயிடும் அரசியல். ஆனால் இதெல்லாம் பேசு பொருள், இது தவிர்த்திருக்கலாம் சார். சம்பவம் நடந்து போச்சு, நடந்த உடனே கையை தூக்கிட்டு நேராக போயிட்டு இந்த மாதிரி ஒன்று ஆகி போச்சு, எது தப்பு எது ரைட்டுன்னு பண்ணியிருந்தா 3 நாள் எடுத்துக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு. அது பேர் சோகம் கிடையாது, அது பேர் பிளானிங். 3 days ஆஃப் ரெகுலஸ் பிளானிங். இதாகுமா அதாகுமா, இப்படியா அப்படியா, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஒரு இருந்தாலும் எப்படி திட்டுறதுன்னு தெரியல. விளாத்தி குளத்தில் ஒரு பரதேசியை மயிலா கோர்ட்டு வந்து தண்டிச்சிச்சு, தூக்கி உள்ளே வைங்கன்னு சொல்லிச்சு. என் தொழில் சம்மந்தப்பட்டவர்கள் தான் வழக்கறிஞர்கள் போயிட்டு ஹைகோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணால் பெயில் கொடுக்குறாங்க. இந்த தருதலையை விட்டோன்னா அது வந்து வெளியில் வந்து என்ன பண்ணிச்சு, பழக்கப்பட்டது இன்னொரு குழந்தையா அந்த மிருகம் வந்து சூறையாடி கொண்டுருச்சு. இந்த மிருகம் இப்போ வெளில தான் சுற்றிட்டு இருக்குது. மிருகத்துக்கு இப்போ சட்டத்துக்கு முன்னாடி இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டு நம்மளை யாரும் பிடிக்க முடியாது, தென்னாவட்டில் சுற்றுறது. நீதின்னு ஒன்று இருக்குல்ல, எங்கன்னா ஒரு நல்ல சொக்கா போட்ட காக்கி சட்டை போட்ட அதிகாரி கண்டுபிடிப்பான்ல, வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக வேலை பார்க்குறேன், அந்த குழந்தைக்கு
கண்டுபிடிக்கணும். வேலை பார்த்தா கிளிக் ஆகி போச்சு, மாட்டிக்கிறான். இதுக்கப்புறம் கோர்ட்டு பார்த்தோம். இப்போ ரிப்பீட்டட் அஃபெண்டரில் அது இதெல்லாம் வந்து ஹீனஸ் கிரைம். ஒரு சில சட்டங்கள்லாம் வந்துட்டு வளர்மதி சமீபத்தில் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. கொன்னுருங்கன்றாங்க அந்த அம்மா, சுட்டுடு, என்கவுண்டர் போட்டு சாவச்சிருன்றாங்க. எனக்கு ஆச்சரியம், என்னடா ஒரு முன்னாள் அமைச்சர் இப்படி பேசுகிறாங்களே. ஏன்னா அதுக்கும் முட்டு கொடுக்குறதுக்கு வருவாங்க 4 பேர். அப்போ வந்து காவல்துறை யாரை வேணால் சொல்லலாமா, காவல்துறை வந்து சட்டப்படி தானே நடக்கணும், இது வந்து என்கவுண்டர் நியாயமா அப்படின்னு கருப்பு சட்டம் படித்தவர்கள் என் போன்றவர்கள் வந்து கேட்பாங்க. வழக்கறிஞர் பத்திரிகை தான் குறிப்பாக இதெல்லாம் கேட்பாங்க. பட் அந்த நிமிஷத்தில் அவங்க பேசும்போது அவங்க ஒரு பேசிக்காக அடிப்படையில் ஒரு அம்மா, ரைட்டா, ஒரு குடும்பத்துக்கு அவங்க ஒரு குடும்ப தலைவி, அரசியல்வாதின்றது அப்புறம், பேரம்பேத்தி எடுத்துருந்தால் ஒரு பாட்டி. ஒரு அம்மாக்கோ ஒரு பாட்டிக்கோ இல்லை ஒரு பெண்மணிக்கு என்ன கோவம் வருமோ அது வருது. கொன்னுடுன்றாங்க. எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா இதை முச்சு விட்ருவாங்க, நாங்களும் வருவோம், இவ்வளோலாம் இதை மாதிரிலாம் சகிக்க மாட்டோம். கண்டிப்பாக இபிஎஸும் இதே மாதிரி தான் இருப்பார். இப்போ நான் எங்களுக்கெல்லாம் அதிகாரம் தான், நானே போய் சொல்லுவேன். இது ஆஃப் த கேமராவில் இந்த ரிப்போர்ட்டர் பேட்டி எடுத்து முடிச்சிட்டாங்க, அது பாதி லைவு. அதுக்கப்புறமா என்ன மேடம் இமோஷனலாக ஆகிட்டிங்களா அப்படின்னு. எடப்பாடியாரெலாம் தான், நானே அண்ணன் தயவுசெய்து சுட்டுடுங்க, கொன்னுடுங்க, இவனுங்கெல்லாம் இருக்கவே கூடாது, நாட்டுக்கு பாரம், நானே சொல்லுவேன்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறேன். அப்போது ஒரு மனநிலை, என்ன மனநிலை உருவாகுது விஜய் அவர்களை பொறுத்தவரை என்னென்னா, இந்த மனநிலை இருக்குல்ல, அந்த சிம்பத்தி அண்ட் எம்பத்தி டுவர்ட்ஸ் ஹியூமன்னஸ் அது குறைவாக இருக்குது. மற்ற மனிதர்கள், சக மனிதர்கள் படும் கஷ்டமோ இல்லை அவங்களுக்கு நம்மளால் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் ரஜினி அவர்கள் ஒதுங்கி போகிறார். கரோனா காலத்தில் வெற்றிவேல் இறந்து போகிறார். நான், ஜூலி மாரியப்பன், அப்புறம் இன்னும் ஒரு 2 பத்திரிகையாளர்கள், அப்புறம் சிஆர் சரஸ்வதி, அப்புறம் சந்தான கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு பழைய கவுன்சிலர், கிட்ட போனால் கொரோனா ஒட்டிக்கும், அவரோட பாடி வருது, எல்லாம் தள்ளி தள்ளி நின்று தேம்பி அழுகுறாங்க. பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ அதே மாதிரி ஜெயன்பழகன் இறந்து போயிட்டார். பத்திரிகையாளர்கள் நிறைய போனாங்க. அவர் வந்து காங்கிரஸில், டிஎம்கே ஜெயன்பழகன் பத்திரிகையாளர், அவரு பழக்கப்பட்டவங்க தேம்பி அழுவார். அதை விட அதிகமாக வசந்தகுமார் அவர்கள் நிறைய பத்திரிகை ஆஃபீஸில் இந்த விளம்பரம் வாங்க போவாங்க இல்லையா, அவங்க வந்து சாரசாரியாக வந்து அழுதுட்டு போனாங்க. என்னென்னா மார்ச் மாதத்தில் கடைசியில் டார்கெட் முடிக்க முடியலன்னா கம்பெனியில் திட்டுவாங்க, போய் அவர்கிட்ட விளம்பரம் சார் அப்படின்னு போய் ஒரு 1/2 மணி நேரம் நின்னா, ஒன்று தூங்கிட்டு இருக்காருன்னா சாயந்தரம் வாங்குவாங்க, போக மாட்டாங்களா, அங்கேயே இருந்துட்டு போனால் செக்கு கொடுப்பாங்க, கொடுத்த செக்கு பவுன்ஸ் ஆகாது, போட்ட செக்கு தான் கிளியர். வசந்தகுமார் அப்படி இருந்தார். இனிமேல் யார்கிட்ட போய் கேட்போம், எங்களுக்கு யாருமே இல்லையே. காங்கிரஸ்காரர்கள் கடைசியாக அழுத தருணம் நான் நிறைய பேரை பார்த்தாங்க அந்த மாதிரி. அப்போ எதுக்கு சொல்லணும்னா, அந்த காலகட்டத்தில் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு சிலருக்கு நல்ல பேர் இருக்கும், ஒரு சிலருக்கு கெட்ட பேர் இருக்கும், அரசியல்வாதிகள்ன்றதுனால அதுக்குள்ளே நான் போகல. பட்டு இந்த பீரியடில் தான் ரஜினி வந்து கோவிட் இருக்குது, எனக்கு 15% தான் வரும் போல் தெரியுது வாக்கு, இந்த 15% நான் 2 திராவிட கட்சிகள் வந்து பிரித்து என்னால் பெருசாக மாற்றத்தை கொண்டு வர முடியாது, அதனால் என்னை மன்னிச்சிக்கங்க, என் தொண்டர்களை நான் பலிகடாவாக்க விரும்பலை, என் தொண்டர்களை கடனாளி ஆக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி ஒதுங்குறார். அதை கூட சரியாக புரிஞ்சிக்க முடியாமல் அவர் மேலே இப்போ சூப்பர் ஸ்டார் மேலே வன்மத்தை கக்கி எதிர்வினை வந்தோடனே இப்போ மன்னிப்பு கேட்குறீங்க. சார் நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி.